சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை அடுத்தடுத்து சந்தித்தது உலக அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டின் நட்புறவு, வர்த்தகம், பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள், எல்லை பிரச்சினை போன்றவை தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்றுவது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது நீண்ட காலமாக இருக்கும் இந்தியா ரஷ்யா நட்பு குறித்தும், உலகின் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். அத்துடன் உக்ரைன் விவகாரத்தில் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என புட்டினிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மேலும் டிசம்பர் மாதம் டெல்லியில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க புட்டின் இந்தியா வரும் நிலையில் அவரின் வருகைக்காக இந்தியா காத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரிக்ஸ் நாடுகள் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையை புட்டின் கண்டித்திருந்தார். அதே நேரம் கச்சா எண்ணெய் வர்த்தக விவகாரத்தில் தேசத்தின் நலனே முக்கியம் என்று பிரதமர் மோடி கூறியிருந்தார். தற்போது இருவரும் அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசித்திருப்பதால் வரும் நாட்களில் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனாவின் உறவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசுக்கு நெருக்கடி அளிக்கும் அளவில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. சீனாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் தனது காரில் பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றது பேசுபொருளாகியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிந்ததும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த மோடியும் புட்டினும் புறப்பட்டனர். அப்போது மோடிக்காக புட்டின் 10 நிமிடங்கள் காத்திருந்து தனது காரில் அழைத்துச் சென்றார். இந்த கார் RS செனட் என்ற பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்த சொகுசு வசதிகள் கொண்ட கார் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான மையத்தை அடைந்த பின்னரும் இருவரும் இறங்கவில்லை. காருக்குள்ளேயே இருவரும் சுமார் 50 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்பின் மையத்திற்குள்ளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இதில் ட்ரம்ப் அளிக்கும் நெருக்கடி, உக்ரைன் போர், பாதுகாப்பு போன்ற பல அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக பேசியதாக தெரிகிறது. முன்னதாக புட்டின், மோடி இருவரும் மாநாட்டு அரங்கிலேயே கைகுலுக்கி பேசிக் கொண்டனர். இருவரும் தங்களுக்குள் பேசியபடியே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை கடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஷி ஜின்பிங், புட்டின், மோடி ஆகிய உலகின் 3 முக்கிய நாடுகளின் தலைவர்கள் சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்ததும் தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையே ஈர்க்கும் வகையில் இருந்தது. ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசிய பிரதமர் மோடி, பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை மறைமுகமாக விமர்சித்தது பேசுபொருளாகியுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, SCO என்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கு ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி, கனெக்டிவிட்டி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வாய்ப்பு என்று குறிப்பிட்டு மறுவரையறை செய்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பஹல்கம் தாக்குதலை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர், பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். பயங்கரவாதத்தின் விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது என்பதை நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையில் பிரதமர் மோடி இவ்வாறு பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முன்னதாக மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைன் மோதலுக்கு மேற்கத்திய நாடுகளே காரணம் என வெளிப்படையாக குற்றம் சாட்டினார்.
பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்தும் சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் முயற்சிகளையும் புட்டின் பாராட்டியிருந்தார். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.